அம்பிளிக்கல் கிரானுலோமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி 5 to 10 நாளைக்குள்ள வந்து தொப்புள் விழுந்துரும். தொப்புள் விழுந்ததுக்கு அப்புறம் நார்மலா இப்ப பெரியவங்களுக்கு எப்படி தொப்புள் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன குழி மட்டும் இருக்கும் குழந்தைகள்ல, வேற எதுவும் சிம்டம்ஸ் இருக்காது. பட் இந்த அம்பிளிக்கல் கிரானுலோமா அப்படின்னா என்னன்னா, தொப்புள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சத வளர்ச்சி மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா பிங்கா இல்லைன்னா ஒரு பேலா, கிரேப்ஸ்னுடைய அந்த உள்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, கிரேப்ஸ் நம்ம ஒரு கிரேப்ஸ் கட் பண்றோம்னா அந்த உள்பக்கம் அந்த சதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தொப்புள் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அம்பிளிக்கல் கிரானுலோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அம்பிளிக்கல் கிரானுலோமாங்கிறதும் நம்ம பெருசா எதுவும் சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஒரு சில ஆயின்மெண்ட் அப்ளை பண்றது, ராக் சால்ட் அப்ளை பண்றது, இந்த மாதிரி வைத்தியங்கள் தான் இனிஷியலா பண்ணுவோம். அதுலயும் செட்டில் ஆகல இல்ல பர்சிஸ்டண்டா அந்த கிரானுலோமால இருந்து டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாச்சும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தான் அது சர்ஜரி மூலமா ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பா கிரானுலோமா இருந்ததுன்னா உங்களோட டாக்டர் கிட்ட காமிச்சு நீங்க எப்படி அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணணும்.